அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் எல்லாமே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம தொழுகையில் தக்பீர் கட்டினதுக்கப்புறம் சனா துவா ஓதணும், அதுக்கப்புறமா ருக்குல என்ன துவா ஓதணும், எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன துவா ஓதணும், சஜிதாவில் அதுக்கப்புறம் 2 சஜிதாக்களுக்கு இடையில் ஓதக்கூடிய துவா, அதே மாதிரி அத்தஹியாத் இருப்பில் ஓதக்கூடிய துவாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நிறைய பதிவு பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதை வந்து தொழுகையில் கடைப்பிடிங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது வந்து இன்னொரு துவாவையும் வந்து அத்தஹியாத்தில் ஓதுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபுதாவுத் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வ அஊது பிக்க மினன்னார். மிகவும் முக்கியமான துவா இது. அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் உன்னிடம் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துவாவை எப்போ ஓத சொல்கிறாங்க? அத்தஹியாத் இருப்பு, அதாவது 4வது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் உட்காருவோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம ஏற்கனவே 2 பதிவு பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 4 துவா ஓத சொல்லியிருந்தோம். ஸோ இதோட சேர்த்து நம்ம 5 துவா ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவை நீங்களும் பார்த்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.